டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். It is a device for converting a low alternating voltage at a high current into a high alternating voltage at a low current and vice versa. அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து லோ வோல்டேஜ்னா கரண்ட் வந்து ஹையா இருக்கும், அதை வந்து ஹை வோல்டேஜ் மற்றும் லோ கரண்டா மாத்தலாம், அல்லது வைஸ் வெர்சா அப்படின்னா நம்ம வந்து அப்படியே எதுக்கு ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஹை வோல்டேஜ் லோ கரண்ட், லோ வோல்டேஜ் ஹை கரண்ட் உள்ளதா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம மாற்ற முடியும். இதோடைய பிரின்சிபல் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷன் நம்ம பார்த்தோம். மியூச்சுவல் இண்டக்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 காயில்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். அந்த மெத்தட் தான் அப்படியே வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல யூஸ் பண்றோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 2 காயில், ஒரு காயில் வந்து பிரைமரி காயில், இன்னொன்று வந்து செகண்டரி காயில். பிரைமரி காயிலுக்கு நாம வந்து இன்புட் கொடுக்குறோம், இன்புட் ஏசி கொடுக்குறோம். செகண்டரி காயில்ல நம்ம வந்து அவுட்புட் சிக்னலை நம்ம வந்து செகண்டரி காயில்ல நம்ம எடுக்கிறோம். A transformer consists of 2 coils called the primary P and the secondary S, which are insulated from each other. 2 காயிலும் ஒன்றுக்கு ஒன்று இன்சுலேட் பண்ணப்பட்டிருக்கும். And wound on a common soft iron laminated core. அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் அயான் நம்ம யூஸ் பண்றோம். மேலும் அது என்ன கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேமினேட்டட் கோர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன் லேமினேட்டட் கோர் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த எடி கரண்டோட அளவு வந்து குறைப்பதற்காக, அதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அதாவது ஒரு சாஃப்ட் அயன் லேமினேட்டட் கோர் மேலேயே 2 காயிலையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து காமனா சுத்திடலாம். அடுத்து இந்த the alternating voltage to be transformed is connected to the primary while the load is connected to the secondary. அதாவது பிரைமரியில ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிடுறோம், செகண்டரியில லோட கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ ஆக்சுவலா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ரேடியோ, அப்புறம் வந்து சார்ஜர், இது எல்லாத்துலயுமே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இப்போ லோடுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து உதாரணமா வந்து இன்புட் வந்து நம்ம மெயின்ல இருந்து வரக்கூடியதை டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரைமரி கொடுத்துட்டு, டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டை நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸுக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோடு அப்படின்னு சொல்றோம். அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்விட்ச். டிரான்ஸ்ஃபார்மர்ல 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்னு வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் அப்படின்னா இந்த அப் டவுன்றதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதோட நேம் சொல்றோம். அப்ப ஸ்டெப் அப் அப்படின்னா என்ன செய்யணும், வோல்டேஜ் அப் பண்ணும், அதாவது வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும், அது ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெப் டவுன் அப்படின்னா வோல்டேஜை என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும். இப்போ வோல்டேஜ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம சொல்லணும். ஸ்டெப் அப்ன்றது வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும், அப்ப கரண்ட் குறைக்கும். ஸ்டெப் டவுன்றது வோல்டேஜ் டவுன் பண்ணிட்டு கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அதனுடைய காயில்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரையே நம்ம ஸ்டெப் டவுனா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. 2க்குமான அந்த காயில்ஸோட வூண்டிங், அப்புறம் காயிலோட அந்த திக்னஸ், இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து அதிகமா கிடைக்கணும், அவுட்புட் வோல்டேஜ் அதிகமா கிடைக்கணும். அதனால அவுட்புட் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டரியில தான் நம்ம அவுட்புட் கிடைக்கும். இப்போ அதனால செகண்டரியோட காயிலோட டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். ஸ்டெப் அப்ல பாத்தீங்க அப்படின்னா பிரைமரியோட டர்ன்ஸ் வந்து கம்மியா இருக்கும், ஃபியூ டர்ன்ஸா இருக்கும். செகண்டரி பாத்தீங்கன்னா செகண்டரியோட டர்ன்ஸ் வந்து வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸா இருக்கணும். இன்னொரு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல அதாவது நம்ம வந்து பிரைமரி காயில்ல ஃபியூ டர்ன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும், செகண்டரியில டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ வந்து நமக்கு கம்மியான வோல்டேஜ் கொடுத்து அதிக வோல்டேஜ் அவுட்புட்டா எடுக்கிறோம். ஆனா இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்மியான வோல்டேஜ் கொடுத்துட்டு அதிக வோல்டேஜ் எடுக்கிறோம்னா ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் வந்து அதிகமா கொடுக்குறோம், கரண்ட் வந்து அவுட்புட்ல குறைவா வருது. அப்ப பிரைமரி காயில் வழியா கரண்ட் அதிகமா போகும். அப்ப கரண்ட் அதிகமா போறதுனால அந்த காயிலோட திக்னஸ் எப்படி இருக்கணும்னா ஜாஸ்தியா இருக்கணும். அப்பதான் அது வந்து
நமக்கு வந்து கரண்ட் வந்து அப்ப இந்த ஜூல் எஃபெக்ட் வந்து ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து இப்ப ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், பிரைமரியில காயிலோட அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியா இருக்கும், ஆனா திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்படியே செகண்டரிக்கு நீங்க ஆப்போசிட் எடுத்துக்க வேண்டியதான், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், தின் ஸ்லைசஸ் அதாவது திக்னஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன் திக்னஸ் கம்மியா இருக்குன்னா செகண்டரி வந்து வோல்டேஜ் நம்ம அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து கம்மியா தான் போக போகுது. அதனால நம்ம வந்து தின் வயர்ஸா நம்ம யூஸ் பண்றோம். ஸ்டெப் டவுன் அப்படின்னு நீங்க ஆப்போசிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டெப் டவுன் அப்படின்னா செகண்டரி காயிலோட டர்ன்ஸ் கம்மியா இருக்கணும், பிரைமரி காயில்ஸோட டர்ன் அதிகமா இருக்கணும். எதுல டர்ன் அதிகமா இருக்கோ அது தின்னா இருக்கும், டர்ன் கம்மியா இருக்கிறது வந்து திக்கா யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து கரண்ட் வந்து அது இது பண்றதுக்காக. இது ரெண்டையுமே நீங்க ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து now when an AC is applied to the primary coil, பிரைமரி காயிலுக்கு நம்ம வந்து ஏசியை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் இண்டக்ஷன்ல பார்த்ததுதான். திஸ் இஸ் பிரைமரி காயில், திஸ் இஸ் செகண்டரி காயில். என்ன நடக்கும் அப்படின்னா பிரைமரி காயிலுக்கு நம்ம ஏசி இன்புட் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது ஏசி அப்படின்றது வந்து ஆல்டர்னேட்டிங்கா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய வோல்டேஜ். அப்போ இதுல போகக்கூடிய கரண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டா மாறிட்டே இருக்கும். அப்ப கரண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால இப்ப இந்த பிரைமரி காயில்ல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் பிளக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த பிளக்ஸ் தான் வந்து யாரோட ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா செகண்டரியோட போய் ஜாயிண்ட் ஆகும். அப்ப செகண்டரியோட பிளக்ஸும் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. அப்ப செகண்டரியில நமக்கு பிளக்ஸ் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு பிளக்ஸ் சேஞ்ச் ஆனால என்ன உருவாகும், இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு. அப்ப செகண்டரியில இஎம்எஃப் ஆனது இன்டியூஸ் ஆகுது. இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் நம்ம வந்து அவுட்புட்டா நம்ம வந்து வெளியில எடுக்கிறோம். இதை தான் நம்ம வந்து லோடுக்கு நம்ம கொடுக்குறோம். இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் அப்படியே வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இதுதான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருப்போம். Now when an AC is applied to the primary coil, it sets up an alternating magnetic flux in the core, which also gets linked with the secondary. அதாவது பிக்கு வந்து நம்ம வந்து ஏசி ஃபீல்டு கொடுக்கும் போது அதுல உருவாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் பிளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த பிளக்ஸ் ஆனது இது ரெண்டையும் நம்ம ஒரே கோர்ல சுத்தி இருக்கிறதுனால கோர் வழியாக செகண்டரிக்கு போகுது. அப்ப திஸ் சேஞ்ச் இன் பிளக்ஸ் லிங்க்டு வித் செகண்டரி காயில் இன்டியூசஸ். அப்ப செகண்டரி காயிலோட தொடர்புடைய பிளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால இதுல செகண்டரி காயில்ல ஒரு ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் இந்த செகண்டரி காயில்ல என்ன ஆகுதுன்னா இன்டியூஸ் ஆகுது. Thus the energy supplied to the primary is transferred to the secondary through the changing magnetic flux in the core. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க பிரைமரிக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஆனது செகண்டரிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னா சேஞ்சிங் மேக்னெட்டிக் பிளக்ஸ் ஆக டிரான்ஸ்பர் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் பிளக்ஸ் வந்து நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுது அப்படின்றது தான். இது எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலா அதுக்கு தான் போயிடலாம். ஃபார்முலா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிரைமரி காயிலுக்கு நம்ம வந்து சேஞ்சிங் வோல்டேஜ் கொடுக்கும்போது பிரைமரி காயில்ல மேக்னெட்டிக் பிளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இப்ப பிரைமரி காயில்ல மேக்னெட்டிக் பிளக்ஸ் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா பிரைமரி காயில்லையும் ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் கிரியேட் ஆகும், இங்கேயும் ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் கிரியேட் ஆகும். அதுதான் வந்து எப்சிலன் பி. இதே மேக்னெட்டிக் பிளக்ஸ் செகண்டரியோட தொடர்பு கொள்ளும் போது செகண்டரியிலையும் ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் கிரியேட் ஆகும், அது எப்சிலன் எஸ். பட் இந்த எப்சிலன் எஸ் தான் நம்ம அவுட்புட்டா எடுக்கிறோம், எப்சிலன் பியை நம்ம எடுக்கிறது இல்ல. ஸோ அதனால நம்ம வந்து தியரியில அதை சொல்றது இல்லை. ஆனா ஆக்சுவலா பிரைமரிலையும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், செகண்டரிலையும் இன்டியூஸ் ஆகும். அப்ப பிரைமரியில இன்டியூஸ் ஆகக்கூடிய அந்த இஎம்எஃப் எப்சிலன் பி ஆனது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாரடேயோடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் லாவின் படி மைனஸ் நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்கு இல்லையா, எப்சிலன் ஈக்குவல் டு மைனஸ் டி பை பை டிடி, அந்த ஃபார்முலா படி எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து ஒரே ஒரு டர்ன் இருந்துச்சுன்னா, அதுவே என் டர்ன் இருந்துச்சுன்னா இதை என்னால நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்ப பிரைமரியில இருக்கக்கூடிய டர்னை என்பின்னு வச்சுக்கிறோம், செகண்டரியில இருக்கக்கூடிய டர்னோட எண்ணிக்கையை வந்து என்எஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிரைமரிக்கு வந்து என்பியால நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்ப எப்சிலன் பி ஈக்குவல் டு மைனஸ் என்பி டி பை பை டிடி. இதே போல செகண்டர்ல உருவாகக்கூடிய அந்த இஎம்எஃப்கான ஃபார்முலா அப்படியே எப்சிலன் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ். என்எஸ்ன்றது செகண்டரியில இருக்கக்கூடிய அந்த டர்ன்ஸோட நம்பர் மைனஸ் என்எஸ் டி பை பை டிடி. அப்ப இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எப்சிலன் எஸ் பை எப்சிலன் பி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பின்னு கிடைக்கும்.
இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமானால் இஎம்எஃப் அதிகமாகும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியானா இஎம்எஃப் கம்மியாகும் அப்படின்றது இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். அப்ப இன் an ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஐடியலா இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பிரைமரி சர்க்கியூட்ல எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. அதனால நம்ம அதை நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். பிரைமரியில வந்து நமக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லை அப்படின்னா இந்த எப்சிலன் பின்றது யாருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரைமரிக்கு நாம ஒரு இன்புட் கொடுத்தோம் இல்லையா, ஏசி இன்புட், அந்த இன்புட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது இந்த காயிலுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸுமே இல்லை அப்படின்னா இந்த காயில்ல இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் ஆனது நம்ம கொடுத்த இன்புட் வோல்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இங்க சொல்லியிருப்போம். in an ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் the resistance of the primary circuit is negligible. அப்ப and there are no energy losses, எனர்ஜி லாசஸ் எதுவுமே இருக்காது. அப்ப therefore so the induced EMF in the primary is numerically equal to the applied voltage EP across the primary. பிரைமரி கொடுத்த அப்ளைடு வோல்டேஜ் நம்ம என்னென்ன வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இபின்னு வச்சிருக்கோம். இப்ப இதுல உருவாகக்கூடிய இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்சிலன் பி ஆனது இபிக்கு சமம். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா. அப்ப therefore நம்ம இபி வந்து அப்ப therefore இபியும் எப்சிலன் பியும் சமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே போல செகண்டரி காயில்ல உருவாகக்கூடிய அந்த அவுட்புட் ஆனது அதை வந்து நம்ம எப்சிலன் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஆனது எப்சிலன் பி அப்படின்னு சொல்றோம், எப்சிலன் எஸ்ன்னு சொல்றோம். இது ஃபுல்லா வந்து நம்ம வந்து ஒரு லோட கனெக்ட் பண்ணி கொடுக்கும்போது லோடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ வந்து லோடுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் வந்து ஆக்சுவலா எப்சிலன் எஸ்க்கு ஈக்குவலான வோல்டேஜ் வந்து லோடுக்கு போகாது. அப்ப ஆக்சுவலா நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஓப்பன் சர்க்கியூட்டா எடுத்துக்கிறோம். இங்க எந்த லோடுமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப எந்த லோடு இல்லாம ஓப்பனா இருக்கும் போது அப்ப இந்த உருவாகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் இதுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லக்கூடிய வோல்டேஜ் டிராப்பும் ஈக்குவலா இருக்கும். அப்ப எப்சிலன் எஸ் வந்து நம்ம வந்து இஎஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்ப அப்படின்னா செகண்டரி வந்து ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்கும்போது, ஓப்பன் சர்க்கியூட்டா இருந்தா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபனைட். அப்ப இன்ஃபனைட்ன்ற போது அங்க வந்து எந்த ஒரு வோல்டேஜ் டிராப் கிடையாது. சோ அதனால வந்து voltage ES across the terminal of the secondary is equal to the induced EMF ES, epsilon S. அப்ப therefore நம்ம இந்த ஃபார்முலாவை epsilon S by EP-ன்றது epsilon P-ன்றதை நம்ம ES by EP-க்கு நம்ம ஈக்குவல் பண்ணிட்டு இதோடைய ரேஷியோவை K என்று எடுத்துக்கொள்றோம். இந்த K-க்கு என்ன பேருன்றது நமக்கு தெரிந்த விஷயம் தான். K-க்கு என்ன பேருன்னா டர்ன்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம், அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் K ஈக்குவல் டு K-க்கான டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுல இருந்தும் ES by EP. ES அப்படின்றது வோல்டேஜ் அப்டைன்டு அக்ராஸ் த செகண்டரி வோல்டேஜ். செகண்டரி அந்த காயில் வழியாக எவ்வளவு வோல்டேஜ் நம்ம பெறுகிறோம் அப்படின்றது. அடுத்து EPன்றது வந்து நமக்கு தெரிந்ததான், அப்ளைடு அக்ராஸ் பிரைமரிக்கு நம்ம எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறோன்றது. அல்லது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வச்சு சொன்னீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்டரி பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி. இதுவே ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வோல்டேஜ் அப்டைன், இதான் அவுட்புட் வந்து அதிகமா இருக்கணும். அப்ப K கிரேட்டர் தன் 1. அப்ப எப்சிலன் S கிரேட்டர் தன் எப்சிலன் P, அப்ப NS கிரேட்டர் தன் NP. அப்ப அதனாலதான் நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல செகண்டரியில வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமா வச்சிருப்போம். ஸ்டெப் டவுனா இருந்துச்சுன்னா எப்சிலன் S வந்து கம்மியா இருக்கும், எப்சிலன் P ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இது வந்து K கிரேட்டர் தன் 1, இது வந்து K லெஸ் தென் 1. அடுத்து இன்னொரு கண்டிஷன்ல நம்ம கரண்டையும் இதுக்குள்ள கொண்டு வர போறோம். கரண்ட் வந்து இப்ப வந்து பிரைமரி வழியா போகக்கூடிய கரண்ட் IP எனவும் செகண்டரி வழியா வரக்கூடிய கரண்ட் IS எனவும் நீங்க எடுத்துக்கொண்டால் அப்போ வந்து எடுத்துக்கிறோம். அடுத்ததான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் என்றும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு பவர் இன்புட். அதாவது அவுட்புட் பவரும் இன்புட் பவரும் ஈக்குவலா இருக்கும். அதாவது செகண்டரியில எவ்வளவு பவர் இருக்கோ அதே பவர் பிரைமரியில இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பவருக்கான ஃபார்முலா வந்து நமக்கு வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வோல்டேஜ் இன் கரண்ட் இன் செகண்டரி, வோல்டேஜ் இன் கரண்ட் இன் பிரைமரி. அப்ப ES IS ஈக்குவல் டு EP IB போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ரேஷியோ வந்து ரிவர்ஸ்ல வரும். ஐக்கு ஈக்குமான ரேஷியோ வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வரும். IB by IS ஈக்குவல் டு ES by EP. இதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இந்த K இது வரைக்கும் எழுதிட்டு இதை மட்டும் ரேஷியோவை ஐயோட ரேஷியோவை அப்படியே மாத்தி போட்டுற வேண்டியதான்.
அப்ப இதுல இருந்து நம்ம வந்து ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல் டு இஎஸ் பை இபி. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா இஎஸ் அதிகமா இருக்கும், ஸ்டெப் அப்னா இஎஸ் அதிகமா இருக்கும், ஐபி அதிகமா இருக்கும், ஐஎஸ் கம்மியா இருக்கும். அப்ப அதனாலதான் நம்ம வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து இன்வெர்ஸ்லி அந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற்படக்கூடிய எனர்ஜி லாசஸ். ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல எதுவுமே மூவிங் பார்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால நமக்கு வந்து டைனமிக் லாசஸ் அந்த மாதிரியான லாசஸ் எதுவும் கிடையாது. அதனால டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது லாசஸ் கம்மியாக நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இருந்தாலும் கூட அதுலயும் சில லாசஸ் வந்து நமக்கு வந்து உருவாகுது. என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் எந்த ஒரு பவர் அவுட்புட் வந்து ஈக்குவல் டு பவர் இன்புட். ஆனா நமக்கு வந்து ரியல் டிரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே நமக்கு ஐடியலா இருக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து அதுல கண்டிப்பா வந்து சில எனர்ஜி லாசஸ் இருக்கும். என்னென்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து எப்படி ஹெட்டிங் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து காப்பர் லாஸ், ரெண்டு வந்து அயன் லாஸ், தேர்டு வந்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், மூணு வந்து பிளக்ஸ்ல ஏற்படக்கூடிய லாசஸ், அதாவது லீக்கேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் பிளக்ஸ். இந்த மாதிரி 4 ஹெட்டிங்ல நம்ம சொல்லலாம். இப்போ காப்பர் லாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த காயில் வந்து காப்பர் காயில் தான் நம்ம யூஸ் பண்றோம், அதனால இதுக்கு பேர் காப்பர் லாஸ் அப்படின்னு பேரு. அந்த காப்பர் காயில் வழியாக கரண்ட் போகும்போது நமக்கு வந்து நார்மலா ஒரு கம்பி வழியா கரண்ட் போனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹீட் உருவாகும். அந்த லாஸுக்கு தான் என்ன பேருனா காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்றோம். காப்பர் லாஸ் யாரால ஏற்படும்னா ஜூல் ஹீட்டிங்கால ஏற்படும். பிரைமரி அண்ட் செகண்டரி காயில்ஸ்ல ஏற்படக்கூடிய ஜூல் ஹீட்டிங், அதனால ஏற்படக்கூடிய லாஸுக்கு என்ன பேருனா காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்றோம். அயன் லாஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயன் அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா கோர், அந்த உள்ளகம் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து அயனால சாஃப்ட் அயனால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல ஏற்படக்கூடிய லாஸ். அப்ப அந்த அயன்ல என்ன லாஸ் ஏற்படும், காயில் வழியாக கரண்ட் போகும்போது அந்த கோர்ல என்ன உருவாகும்னா நம்ம எடி கரண்ட் உருவாகும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த எடி கரண்டால உருவாகக்கூடிய லாஸ் தான் இந்த அயன் லாஸ். இது வந்து எதுல உருவாகுதுன்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய கோர்ல உருவாகுது, அதாவது அந்த கோர்ல உருவாகுது. இதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து லேமினேட்டட் அயன் கோர்ஸை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்மே இந்த அயன்ல தான் ஏற்படும் டூரிங் ஈச் சைக்கிள் ஆஃப் ஏசி. அதாவது ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்ன்றது நம்ம வந்து காந்தவியல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு பொருளை நம்ம காந்தப்படுத்தும் போது, காந்தப்படுத்திட்டு அதனுடைய காந்தத்தன்மையை நீக்கணும் அப்படின்னா முழுவதுமாக அதனுடைய காந்தத்தன்மை 0 ஆகிறது இல்லை. அப்ப 0 ஆகாம கொஞ்சம் காந்தத்தன்மை அதுல மீதமா இருக்கும். அந்த மீதத்தை திரும்ப நம்ம வந்து அதாவது மீதமா இருக்கு இல்லையா, அப்ப அந்த மீதமா இருக்கக்கூடிய அந்த தன்மையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஹிஸ்டெரிசிஸ்னா தயக்கம் அப்படின்னு பேரு. அதாவது ஒரு பொருளை வந்து காந்தமாக்குறீங்க, பட் திரும்ப காந்தத்தன்மையை நீக்கும் போது அது முழுவதுமாக என்ன பண்றது இல்லைன்னா 0வுக்கு வர்றது இல்லை, வராம ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை கொண்டிருக்கும். இதுதான் வந்து அதாவது 0வுக்கு வராம ஹிஸ்டெரிசிஸ் ஆகி இடையில நிக்கிறதுக்கு என்ன பேருன்னு சொல்றோம், நம்ம ஹிஸ்டெரிசிஸ் சொல்றோம். இந்த ஹிஸ்டெரிசிஸ் என்ற விளைவுனாலையும் இந்த நிகழ்வுனாலையும் நமக்கு வந்து லாசஸ் ஏற்படுது. இப்ப நம்ம அந்த ஆக்சுவலா காயிலுக்கு நம்ம ஏசி கொடுக்குறோம். ஏசி என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப காந்தத்தன்மையும் அதுக்கு இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு திரும்ப ஹையஸ்ட் லெவல்ல இருந்து திரும்ப 0வுக்கு ஏசி கீழே வரும். ஆனா அந்த கோர்ல வந்து காந்தத்தன்மை வந்து திரும்ப 0 வருமா அப்படின்னா 0 வராது. அதுல கொஞ்சம் மேக்னடைசேஷன் இருக்கும். அப்ப அந்த மேக்னடைசேஷனை திரும்ப 0 பண்றதுக்கு கொஞ்சம் நமக்கு ஆற்றல் தேவைப்படும். இதனால ஏற்படக்கூடிய லாஸ் தான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். இப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கடைசியில நமக்கு வந்து ஒரு கன்வெர்டட் இன்டு ஹீட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாதிரி வேஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸை குறைக்கணும்னா எந்த கோர் வந்து கம்மியான ஹிஸ்டெரிசிஸ் லாஸை கொண்டிருக்குமோ அந்த கோரை நம்ம யூஸ் பண்ணலாம். அது எந்த மாதிரியான கோர்னு பாத்தீங்கன்னா சிலிக்கான் அயனை வந்து யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து கோராக, அதாவது உள்ளகமாக நீங்க யூஸ் பண்ணும்போது ஹிஸ்டெரிசிஸ் லாஸை குறைக்கலாம். ஏன்னா அதோடைய ஹிஸ்டெரிசிஸ் லூப் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும். அதனால இந்த 2 லாஸுமே சேர்ந்து நம்ம வந்து அயன் கோர்ல தான் இந்த லாஸ் வந்து ஏற்படுது. ஸோ அதனால 2ஐயும் சேர்ந்து கூட நம்ம வந்து அயன் லாஸோட ஒரு கம்பேரிசனை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் 4th வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் பிளக்ஸ். நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி பிரைமரிக்கு நம்ம கொடுக்குறோம்,
ஏசி கொடுக்குறீங்க, அப்ப இங்க ஒரு கரண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால பிளக்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த பிளக்ஸ் தான் அடுத்து செகண்டரிய போய் டச் பண்ணுதுன்னு சொன்னோம். பட் இங்க பிரைமரியில் உருவாகக்கூடிய எல்லா பிளக்ஸுமே செகண்டரிக்கு போகுமா அப்படின்னா போகாது, கொஞ்சம் ஏர்ல வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி இதுல உருவாகக்கூடிய எல்லா பிளக்ஸுமே செகண்டரிக்கு போகல அப்படின்னா நமக்கு செகண்டரியில் உருவாகக்கூடிய இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து கம்மியாகிடும். அப்ப இது மாதிரி ஏற்படக்கூடிய லாஸ்க்கு லீக்கேஜ் ஆஃப் த மேக்னெட்டிக் பிளக்ஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரியான லாஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கோரையே வந்து ஒரு செல் டைப்பா உருவாக்குறோம். செல் டைப்னா ஒரு மூடிய டைப்பா உருவாக்கி இதுக்குள்ள காயில வந்து சுத்திடுறது. அப்ப ஆக்சுவலா பிளக்ஸ் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெளியில ஏர்ல போய் வேஸ்ட் ஆக முடியாத மாதிரி நம்ம தடுக்க முடியும். அப்ப வந்து செல் டைப் ஆஃப் கோரை யூஸ் பண்ணுவதன் மூலமாக இதை நம்ம வந்து மினிமைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மருடைய யூசேஜ் எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஏசி எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பசஸ். அப்புறம் ஆடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மரை வந்து எதில் யூஸ் பண்றாங்கன்னா, ஆடியோ ஃப்ரீக்வன்சின்றது நீங்க வச்சுக்கலாம் எல்லாமே ரேடியோ ரிசீவர், ரேடியோ டெலபோனி, ரேடியோ டெலகிராஃபி, அப்புறம் டெலிவிஷன் இதுல பயன்படுத்துறாங்க. அடுத்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர். ஆடியோ ஃப்ரீக்வன்சினா கம்மியான ஃப்ரீக்வன்சி உள்ளது, ரேடியோ ஃப்ரீக்வன்சின்றது ஹை ஃப்ரீக்வன்சி. இதை எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் அட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மெகா சைக்கிள். அதாவது மெகா ஹெர்ட்ஸ் அளவுக்கு நமக்கு ஃப்ரீக்வன்சி தேவை அப்படின்ற போது நாம வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்களை நம்ம பயன்படுத்தலாம். அதுல இம்பிடன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றாங்க. இது வந்து ரேடியோ கம்யூனிகேஷன்ல வந்து மேட்சிங் பண்றதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்றாங்க, இம்பிடன்ஸ் மேட்சிங் பண்றதுக்கு. அடுத்து கான்ஸ்டன்ட் கரண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்றாங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னா, கான்ஸ்டன்ட் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு வெளியில இருந்து அதாவது இன்புட் ஆனது எப்படி வந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து கான்ஸ்டன்டான ஒரு கரண்ட்டை நம்ம வந்து அதுல இருந்து அவுட்புட்டை எடுக்க முடியும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து வோல்டேஜ் பிளக்சுவேஷன் இன்புட்ல இருந்தாலும் அவுட்புட்ல சேம் வோல்டேஜ் நம்ம வந்து தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது வந்து இந்த டிரான்ஸ்மிஷன். அதாவது கரண்ட் வந்து நமக்கு பவர் ஜென்ரேஷன் ஒரு இடத்துல பண்ணிட்டு அதை பல இடங்களுக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்றாங்க. அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எப்படியான ஒரு டிரான்ஸ்மிஷன் பண்ணுனா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹை வோல்டேஜ் இன் டிரான்ஸ்மிஷன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் we want to transmit a given power, கொடுக்கப்பட்ட பவரை எவ்வளவு பவர்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 44,000 வாட்டு. இந்த 44,000 வாட்டை நம்ம வந்து ரெண்டு விதமா டிரான்ஸ்மிட் பண்ண போறோம். ஒரு இடத்துல அதாவது 44,000 வாட் நம்ம தயாரிக்கிற ஒரு இடத்துல அதை வந்து நம்ம வந்து வெளியில அனுப்பணும். அதை வந்து ரெண்டு மெத்தடில் அனுப்ப போறோம். ஒரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் பவரோட வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் ஆகவும் அதே கரண்ட்டை வந்து 200 ஆம்பியர் ஆகவும் நம்ம வந்து மாத்துறோம். இப்போ இது ரெண்டையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 44,000 வாட் வரும். ஏன்னா நம்ம வந்து வோல்டேஜையும் கரண்டையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா வாட் வர்ற மாதிரி பிரிச்சிருக்கோம் ரெண்டு இது. இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட வோல்டேஜ் ரொம்ப ரைஸ் பண்ணிடுறோம். எவ்வளவுன்னா 22,000 வோல்ட்டுக்கு மாத்திட்டு ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி 22,000 வோல்ட்டுக்கு மாத்தும் போது கரண்ட் வந்து குறைஞ்சிருது, ஆட்டோமேட்டிக்கா 2 ஆம்பியரா குறைஞ்சிருது. இப்போ இந்த மாதிரியும் அனுப்பலாம், இந்த மெத்தட்லயும் நம்ம அனுப்பலாம். இப்போ எந்த மெத்தட்ல அனுப்புறது நமக்கு எஃபிஷியன்சியா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக அது ஒரு பவர் போகும்போது பவர் லாஸ்ன்னு ஒரு லாஸ் ஏற்படும். பவர் லாஸ் அல்லது அதுல இருந்து எனர்ஜி லாஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த பவர் லாஸ் அல்லது எனர்ஜி லாஸ் ஆனது அதை வந்து எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக போகக்கூடிய கரண்ட் ஐ, அதோடைய ஸ்கொயர், அதுக்கப்புறம் அதோடைய ரெசிஸ்டன்ஸ். அப்ப கரண்டோட ஸ்கொயர் இன்டு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து பவர் லாஸ்க்கு ஈக்குவலா கிடைக்கும். திஸ் பவர் லாஸ். ஜூலோட ஹீட்டிங் ஃபார்முலா தான், வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து எனர்ஜி லாஸ் அப்படின்னா இதோட டீயை வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். ஐ ஸ்கொயர் ஆர் டி அப்படின்னா எனர்ஜி லாஸ், அவ்வளவுதான். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா ரெண்டு மெத்தட்லையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இதுல ஃபார்முலாவில் வந்து ஐ மட்டும் தான் இருக்குது. ஸோ வந்து இதுல ஐ வந்து 200 ஆம்பியர், ரெண்டாவதுல ஆம்பியர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆம்பியர் தான். அப்ப நம்ம பார்த்தாலே தெரியுது, இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல பவர் லாஸ் பாத்தீங்கன்னா 200 ஸ்கொயர் இன்ட்டு ஆர், 200 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா
4 into 4 போட்டு 4 0 கிட்டத்தட்ட 40,000 ஆர் 40,000 இன்ட்டு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் போல 40,000 மடங்கு பவர் லாஸ் ஆகும். அதுவே செகண்ட் மெத்தட்ல நீங்க போட்டீங்கன்னா E2 4 தான், 4 டைம்ஸ் ஆஃப் ஆர் பவர் லாஸ். அப்ப இதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு எந்த மாதிரி நம்ம அனுப்பணும் அப்படின்னா நமக்கு பவர் லாஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் லோ கரண்ட் அந்த மாதிரி மாத்தி அனுப்பும் போது நமக்கு பவர் லாஸ் கம்மியா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தயாரிக்கிற இடத்துல வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு எவ்வளவு மெகாவாட் மின்சாரம் தயாரிச்சாலும் அதை அனுப்பும் போது அதனுடைய வோல்டேஜை அதிகப்படுத்திட்டு கரண்ட்டை கம்மி பண்ணி நமக்கு வந்து அனுப்புவாங்க. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அதன் பிறகு இப்ப ஆக்சுவலா நமக்கு வந்து அங்கேருந்து வர்றது ஒரு வெரி ஹை வோல்டேஜ்ல வரும். அதன் பிறகு இடையில வந்து ஒரு இப்ப இபி ஸ்டேஷன், ஒரு மெயின் இபி ஸ்டேஷன் இருக்கு, ஒரு சிட்டி இபி ஸ்டேஷனுக்கு வரும்போது அதை இன்னும் கொஞ்சம் பாதியா குறைப்பாங்க ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் அடுத்த இபி ஸ்டேஷன் வரும்போது இன்னும் குறைப்பாங்க, அதை இன்னும் ஒரு பாதியா குறைச்சு மேக்சிமம் 2,20,000 அப்புறம் 1,10,000 வோல்ட்டாக குறைப்பார்கள். அப்புறம் வந்து 33,000 வோல்ட்டாக குறைப்பார்கள். அப்புறம் 11,000 வோல்ட்டாக அடுத்த இபி ஸ்டேஷன்ல குறைச்சு அதுக்கப்புறம் நமக்கு கிராமங்களுக்கு, டவுனுகளுக்கு, வீடுகளுக்கு, மோட்டார்களுக்கு போகும்போது இன்னும் நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி தேவையான அளவு 440 வோல்ட்டாகவோ 230 வோல்ட்டாகவோ நம்ம மாத்தி என்ன பண்றோம்னா நம்ம வந்து பயன்படுத்துறோம். பட் டிரான்ஸ்மிஷனின் போது ஹை வோல்டேஜ் மாத்தி தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அப்பதான் என்ன ஆகும்னா நமக்கு வந்து பவர் லாஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது வந்து ஏசி வந்து எந்த அளவுக்கு டிசியோட அட்வான்டேஜஸா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏசியோட முக்கியமான அட்வான்டேஜஸே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்களை பயன்படுத்தி ஏசி வோல்டேஜினுடைய அளவை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே மாதிரி குறைக்க முடியும். ஆனா டிசி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் டிசியை வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம பிரைமரி காயில் வழியாக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் வந்து வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும் போது கரண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால இங்க உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது சேஞ்ச் ஆகுறதுனால இங்க ஒரு இஎம்எஃப் வந்து நமக்கு வந்து இஎம்எஃப் ஆனது நமக்கு வந்து செகண்டரி காயில்ல ப்ரொடியூஸ் ஆகும். அது ஏசி அனுப்பும் போது. அதனால டிசி அனுப்புனீங்கன்னா இது வந்து வோல்டேஜ் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது டிசி வந்து. ஸோ அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லயும் எந்த சேஞ்சுமே இருக்காது. அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாததுனால நமக்கு வந்து இங்க எந்த ஒரு இஎம்எஃப்பும் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்ப வந்து அவுட்புட் நமக்கு கிடைக்காது. அதனாலதான் நம்ம டிசியை நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி நம்மளுடைய வோல்டேஜை சேஞ்ச் பண்ண முடியாது. அதை if we make use of DC, transformation of voltage is not possible. if AC யூஸ் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் கேன் பி ஸ்டெப்ட் அப், அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை குறைக்க முடியும் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி. அடுத்து ஹென்ஸ் ஏசி டிரான்ஸ்மிஷன் இஸ் ப்ரிஃபர்டு டு டிசி டிரான்ஸ்மிஷன். அதனாலதான் நம்ம வந்து தயாரிக்கிறதுல இருந்து டிரான்ஸ்மிட் பண்றதுல இருந்து எல்லாமே ஏசியாவே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஏசி வோல்டேஜ் ஜெனரேட்டட் அட் த பவர் ஸ்டேஷன்ஸ் இஸ் ஸ்டெப்ட் அப் பை மீன்ஸ் ஆஃப் a transformer to 66,000 volt and it is transformed to various substations at the consumer's end. The substations employ suitable transformer to step down the voltage to 440 for supplying the industry and 220 volt for the domestic. வீட்டுக்கெல்லாம் நம்ம 220 2 phase single phase கொடுக்குறோம். மோட்டார் மற்றும் இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு 3 phase 440 வோல்டேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி உருவாக்கிறோம். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஸ்கின் எஃபெக்ட். ஸ்கின் அப்படின்னா நமக்கு வந்து தெரிந்ததுதான். ஸ்கின் அப்படின்றது ஆக்சுவலா தோல். அப்ப வந்து ஆக்சுவலா இதுக்கு ஏன் ஸ்கின் எஃபெக்ட் பேர் வந்திருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். The current density J remains constant over any given section when a steady current passes through a uniform wire.
அதாவது ஒரு யூனிஃபார்மான கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வயர்ல நீங்க ஸ்டெடி கரண்ட்டை, அதாவது கிட்டத்தட்ட ஸ்டெடி கரண்ட் மீன்ஸ் ஒரு டிசி கரண்ட்டை நீங்க அலோவ் பண்றீங்க அப்படின்னா அதுல உருவாகக்கூடிய கரண்ட் டென்சிட்டி, அவருடைய கரண்ட் டென்சிட்டி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த வயர் முழுவதுமாக, வயரோட ஹோல் கிராஸ் செக்ஷன் முழுவதுமாக ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கும். அதுவே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நீங்க யூஸ் பண்ணீங்க, அதுவும் ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை அந்த வயர் வழியா அனுப்புனீங்க அப்படின்னா the current density is not uniform. இந்த வயருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிராஸ் செக்ஷன் ஃபுல்லா கரண்ட் டென்சிட்டி ஒரே மாதிரி இருப்பதில்லை. எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a greater current density at the surface layer. சர்ஃபேஸ் லேயர் மேல் பகுதியில, அதனால ஸ்கின் எஃபெக்ட் பேர், தோல் பகுதின்னு சொல்றோம் இல்லையா, அது சர்ஃபேஸ் வயரோட மேல் பகுதியில கரண்ட் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இன்டீரியர்ல இருப்பதை விட இன்னும் நீங்க வேண்ட ஃப்ரீக்வன்சி இன்னும் வெரி லார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா the current is almost entirely confined to the surface layer. உள்ளே கரண்டே போகாது, அந்த வயரோட மேல் பகுதியில மட்டும் தான் கரண்ட் டென்சிட்டி இருக்கும். இந்த பினாமினனுக்கு தான் என்ன பேருனா ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு பேர். Since the alternating currents of high frequency do not pass through the entire cross section of the wire, the effective resistance of the wire for AC is much greater than that for DC. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வயர் வழியாக நீங்க ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி அனுப்பும் போது அந்த வயருக்குள்ள நமக்கு கரண்ட் வந்து ஃபுல்லா பாஸ் ஆகுறது இல்லை, அப்படியே சர்ஃபேஸ்ல மட்டும் தான் பாஸ் ஆகுது. அப்படின்றதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏசிக்கு அந்த ஒயர் காட்டக்கூடிய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆனது டிசிக்கு காட்டுவதை விட அதிகமா இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஒயரோட டிசி ரெசிஸ்டன்ஸை விட ஏசி ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப hence the conductor required to carry high frequency alternating currents consist of a number of strands of fine wire connected in parallel at their end and insulated throughout their length from each other. This increases the surface area and thus decreases the resistance. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு நார்மலா நீங்க ஒரு ஒயர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒயருக்குள்ள நிறைய சிங்கிள் ஒயர்ஸ் நிறைய வச்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் உரையால மூடி வச்சிருப்பாங்க. இது ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்கின் எஃபெக்டை குறைக்கிறதுக்காக. இப்படி சிங்கிள் ஒயரா இல்லாம ஏன் ஒரே கம்பியா வச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரே கம்பியா வச்சிருந்தா அப்ப இது வழியா ஏசி அனுப்பும் போது இதோடைய சர்ஃபேஸ்ல மட்டும் தான் கரண்ட் பாஸ் ஆகும், அப்ப இதோடைய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும்னு சொல்றோம். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கான ஒயரை தனித்தனி ஒயர்ஸா கட் பண்ணிட்டு தனித்தனி ஒயரா மாத்தி லேமினேட் பண்ணி அதை வந்து நிறைய ஒயர்ஸ் சேர்ந்த அமைப்பாக உருவாக்குறாங்க. அப்ப எல்லா ஒயரோட சர்ஃபேஸ்லயும் கரண்ட் பாஸ் ஆக முடியும். அப்ப மொத்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய சர்ஃபேஸோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி பண்றது மூலமாக ரெசிஸ்டன்ஸை குறைக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக் ஒயரா இல்லாம இந்த மாதிரி தனித்தனி சிங்கிள் தின் பீசஸா மாத்தி பண்றதுக்கு தான் என்ன பேருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த அதுக்கான வேர்டு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா சின்ன சின்ன வயர்ஸா அதை வந்து ஃபைன் வயர்ஸா வந்து நம்ம வந்து ஒரு கட்டு மாதிரி வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி பேக்கிங், அதாவது பண்டில் ஆஃப் வயர்ஸ், அதான் வந்து ஸ்ட்ராண்ட் அப்படின்றது. வேற ஒண்ணும் இல்லை, பண்டில் ஆஃப் தின் வயர்ஸ், அதான் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி ஸ்ட்ராண்டா பயன்படுத்தும் போது ஸ்கின் எஃபெக்டை குறைக்கலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், such a conductor has negligible skin effect. இது போல கண்டக்டர் வந்து ஸ்கின் எஃபெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளா இருக்கும். அண்ட் அப்போ வந்து இந்த மாதிரியான கண்டக்டருக்கு ஏசி ரெசிஸ்டன்ஸும் டிசி ரெசிஸ்டன்ஸும் நியர்லி ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லிட்ஸ் வயர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கின் எஃபெக்டை குறைக்கிறதுக்காக ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த வயருக்கு தான் லிட்ஸ் வயர்னு பேரு, வேற ஒண்ணுல. Due to this reason of skin effect in AC circuit, thick wires are discarded. அதனால thick wires பயன்படுத்துறது இல்ல. And wires having a large number of strands are used. The stranded wire is called a Litz conductor. At the resistance ratio என்றது AC ரெசிஸ்டன்ஸ்க்கும் டிசிக்கும் உள்ள ரேஷியோவுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ அப்படின்னு பேரு. The ratio of the effective AC resistance to the DC resistance of conductor is called the resistance ratio. Its value increases with
இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ வந்து எதை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, அப்புறம் கண்டக்டிவிட்டி, சைஸ் ஆஃப் த கண்டக்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ரீக்வன்சி அதிகமானுச்சு அப்படின்னா ஸ்கின் எஃபெக்ட் அதிகமாகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ், ஏசி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். 2 கண்டக்டிவிட்டி. 3வது வந்து சைஸ் ஆஃப் த கண்டக்டர். கண்டக்டரோட சைஸ் பெருசாச்சு அப்படின்னா ஸ்கின் எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும். இந்த ஸ்கின் எஃபெக்ட் ஏன் ஏற்படுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து இப்போ when the current passes along the axis of the cylindrical wire, the magnetic flux is finite. ஒரு சிலிண்ட்ரிக்கல் வயர் வழியாக கரண்ட வந்து நம்ம பாஸ் பண்றோம். அப்போ வந்து வயர் வழியா நீங்க அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த சிலிண்டர் வயர், ஆக்சிஸ் அப்படி அச்சு வழியாக நீங்க கரண்ட பாஸ் பண்ணும்போது இதுல உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ளக்ஸ் இஸ் ஃபினைட். ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு ஃபினைட்டா இருக்கு. அதே when the same current passes through the surface of the wire, இதே கரண்ட சர்ஃபேஸ் வழியா அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ the magnetic flux within the wire is 0. அதாவது the magnetic flux வந்து நீங்க சென்டர் வழியா கரண்ட் அனுப்புனீங்க அப்படின்னா magnetic flux வந்து finite வேல்யூ. ஆனா நீங்க சர்ஃபேஸ் வழியா அனுப்புனீங்கன்னா உள்ள மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எல்லாம் 0 ஆகுது. சர்ஃபேஸ்ல போகக்கூடிய கரண்டால ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்னர்ல 0, இன்னர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 0. ஓகேயா? அடுத்து the current is changing with time with a fixed frequency over its entire cross section. இப்போ நீங்க அனுப்பக்கூடிய கரண்ட்டை சேஞ்ச் பண்றீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்ப சென்டர்ல போகக்கூடிய கரண்டால ஏற்படக்கூடிய ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி சர்ஃபேஸ்ல போகக்கூடிய கரண்டோட ஃப்ளக்ஸும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. இப்போ நீங்க சென்டர்ல வந்து ஃபினைட் வேல்யூனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வேல்யூ இருக்கும். ஆனா சர்ஃபேஸ்ல போகும்போது உள்ள வந்து ஃப்ளக்ஸ் 0. சென்டர்ல போகக்கூடிய கரண்டால ஃப்ளக்ஸ் இஸ் மேக்சிமம். அப்போ வந்து சென்டர்ல போகக்கூடிய கரண்டால ஏற்படக்கூடிய ஃப்ளக்ஸ்க்கும் சர்ஃபேஸ்ல போகக்கூடிய கரண்டால ஏற்படக்கூடிய ஃப்ளக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இருக்கு. ஆனா சர்ஃபேஸ்ல வந்து சென்டர்ல போறதுக்கும் ஃப்ளக்ஸ் சர்ஃபேஸ்ல போறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்ப சர்ஃபேஸ்ல நமக்கு நார்மலா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் கம்மியா இருக்குது, சென்டர்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப hence the rate of change of flux in the wire, ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால என்ன உருவாகும்? EMF இன்டியூஸ் ஆகும். is greater due to a current near the axis than that for a current near the periphery. அதாவது greater due to current near the axis, ஆக்சிஸ்க்கு பக்கத்துல போகக்கூடிய கரண்டால அதிக EMF இன்டியூஸ் ஆகும். எதை விட அப்படின்னா நியர் த பெரிஃபெரி, வெளியில சர்ஃபேஸ்ல உள்ளதை விட அப்படின்னு சொல்றான். அப்ப இன்டியூஸ்டு EMF வந்து சென்டர்ல அதிகமா வந்து இன்டியூஸ் ஆகுறதுனால அது அப்ளைடு EMF என்ன பண்ணுது? ரொம்ப ஆப்போஸ் பண்ணுது. அதனால எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது இம்பிடன்ஸ் இஸ் ஹையர் அட் த சென்டர்ல அதனால ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகி ஒரு கட்டத்துல இன்னும் ரொம்ப அதிகமாகும் போது சென்டருக்குள்ள கரண்டே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுகிறது. இதனாலதான் the skin effect ஏற்படுதுன்னு சொல்றாங்க. hence less current passes through the inner layers than through outer ones, since the reactance is dependent on frequency. இந்த reactance யாரை சார்ந்து இருக்குன்னா frequency தான் சார்ந்து இருக்கு. so அதனால the magnitude of the effect is greater at higher frequency. அதனாலதான் high frequencyல skin effect வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ரியாக்டன்ஸ் வந்து நமக்கு ரியாக்டன்ஸ்க்கான ஃபார்முலா XL, காயிலுக்கான ரியாக்டன்ஸ் XL equal to omega L equal to 2 pi nu L. அப்ப நியூ அதிகமாக ரியாக்டன்ஸ் அதிகமாகும். அப்ப அதனாலதான் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது நமக்கு வந்து ரியாக்டன்ஸ் அதிகமாகி சென்டர் வழியா நமக்கு வந்து கரண்டே பாஸ் ஆகுறது இல்ல, எல்லாமே சர்ஃபேஸ் வழியாவே பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரே டாபிக் டெஸ்லா காயில். டெஸ்லா காயில்ன்றது ஒரு காயில். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, when a charged capacitor of capacitance C discharges through a coil of inductance L and low resistance L, the discharge is oscillatory. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து CLR எல்லாத்தையும் இணைச்சிட்டு ஒரு சார்ஜ்டு கெப்பாசிட்டரை நம்ம டிஸ்சார்ஜ் பண்றோம். அந்த டிஸ்சார்ஜ் எது வழியா போகுதுன்னு பாத்தீங்கன்னா L and R வழியா போகிற மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த டிஸ்சார்ஜ் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஆசிலேட் ஆகுது.
டிஸ்சார்ஜ் வந்து ஒரு அலைவை ஏற்படுத்துகிறது. அந்த டிஸ்சார்ஜ் ஆசிலேஷனுக்கான ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஃபார்முலா வந்து 1/2/√LC. அப்ப ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கணும்னா எல்ஓசியும் கம்மியா இருக்கணும். எல்ஓசியும் கம்மியா இருந்தா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அந்த கான்செப்ட் படி அப்ப வந்து the frequency will be high if the values of L and C are small. If a charged capacitor of small capacitance, ஒரு small capacitance கொண்ட ஒரு charged capacitor நீங்க வந்து discharge through the primary of an air core transformer of small inductance. ஒரு அந்த ஏர் கோர் மீன்ஸ் என்னன்னா உள்ளகம் வந்து காற்றா இருக்கும். காற்றாகக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக, மேலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் காயிலோட இண்டக்டன்ஸ் வந்து ஸ்மாலா இருக்கும்போது ஸ்மாலா வச்சு அது வழியா நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா the rate of change of flux through the secondary of the transformer will be great. ஏன்னா நமக்கு அந்த ஆசிலேஷன் ரொம்ப அதிகமாகிறதுனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து செகண்டரி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்ல உருவாகக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப செகண்டரியில வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் ஜாஸ்தியா இருந்தா நமக்கு வந்து வெரி ஹை இஎம்எஃப் இஸ் ப்ரொடியூஸ்டு, அதாவது வெரி ஹை இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்டு இன் த செகண்டரி. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா இஎம்எஃப் செகண்டரியில அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மெத்தடுக்கு தான் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா காயில் அப்படின்னு பேரு. அதாவது நார்மலான மெத்தடை விட டெஸ்லா காயில் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹை இஎம்எஃப் வந்து நம்ம இன்டியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது. டெஸ்லா இதோட வந்து நம்ம இன்றைய கிளாஸ்